பாரத் பென்ஸ் PS6 Profit டெக்னாலஜி பிளஸ் உங்களுக்கு குறைந்த மொத்த செலவு உரிமையை வழங்குகிறது. இந்த டெக்னாலஜி மூலம் உங்களுக்கு தலைச்சிறந்த எரிபொருள் செயல்திறன், சிறந்த பாதுகாப்பு மற்றும் வசதி, ஒப்பிட முடியாத நம்பகத்தன்மை, குறைந்த பராமரிப்பு செலவு மற்றும் கனெக்டட் ட்ரக்ஸ் மற்றும் பஸ்ஸை வழங்குகிறது. Driver Training Regeneration Process. பாரத் பென்ஸ் 2-box ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தில் டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர் உள்ளது. இது DPF என்றும் அழைக்கப்படும். என்ஜினிலிருந்து வெளியேறும் புகையில் இருக்கும் கரித்துகள்கள் மற்றும் சாம்பலை இந்த DPF ஃபில்டரில்தான் வடிகட்டப்படும். இங்கு தேங்கியுள்ள புகை கரித்துகள்கள் எரிப்பதன் மூலம் சுத்தம் செய்யப்படுகிறது. இந்த செயல்முறையே ரீஜெனரேஷன் என்று அழைக்கப்படும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எச்சரிக்கை விளக்கின் குறியீடுகள். வாகனத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் போது என்ஜினிலிருந்து வெளியேறும் புகையில் இருக்கும் கரித்துகள்கள் மற்றும் சாம்பலானது DPF ஃபில்டரில் தேங்கத் தொடங்கும். இங்கு தேங்கியுள்ள கரித்துகள்களை என்ஜினிலிருந்து வெளியேறும் வெப்பத்தினால் எரிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்படுகிறது. இந்த செயல்முறை பாசிவ் ரீஜெனரேஷன் என்று அழைக்கப்படும். ரீஜெனரேஷனின் பொது கிளஸ்டர் டெல்டேலில் பச்சை விளக்கு ஒளிரும். இந்த விளக்கு ரீஜெனரேஷன் முழுமையாக முடிந்ததும் அணைந்துவிடும். நெரிசலான போக்குவரத்தின் போதும், மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள பகுதிகளிலும், மருத்துவமனை பகுதிகளிலும் வாகனத்தை மிதமான வேகத்தில் இயக்க வேண்டியிருக்கும். இந்த சமயங்களில் ஓட்டுநர் ரீஜெனரேஷனை நிறுத்த இன்ஹிபிட் சுவிட்சை கீழ்ப்புறமாக 3 வினாடிகள் அழுத்த வேண்டும். ரீஜெனரேஷனை தற்காலிகமாக நிறுத்தியவுடன் கிளஸ்டர் டெல்டேலில் மஞ்சள் விளக்கு ஒளிரத் தொடங்கும். தக்க சூழ்நிலையில் ஓட்டுநர் இன்ஹிபிட் சுவிட்சை கீழ்ப்புறமாக 3 வினாடிகள் அழுத்தி ரீஜெனரேஷனை தொடங்கிவிட வேண்டும். இன்ஹிபிட் சுவிட்ச் மூலம் ரீஜெனரேஷனை தொடங்கவில்லை என்றால் DPF ஃபில்டரில் கரித்துகள்கள் அதிகமாக தேங்கத் தொடங்கும். ஒரு கட்டத்தில் கிளஸ்டர் டெல்டேலில் உள்ள மஞ்சள் விளக்கு விட்டு ஒளிரத் தொடங்கும். இது ஃபில்டரில் கரித்துகள்கள் அதிகமாக தேங்கிவிட்டது என்பதற்கான எச்சரிக்கை. இப்பொழுது ஓட்டுநரிடம் 2 தேர்வுகள் உள்ளன. 1. ஓட்டுநர் ரீஜெனரேஷனை தொடங்க இன்ஹிபிட் சுவிட்சை கீழ்ப்புறமாக 3 வினாடிகள் அழுத்த வேண்டும். ரீஜெனரேஷனை தொடங்கவில்லை என்றாலோ அல்லது ரீஜெனரேஷனை தொடங்க ஏற்ற சூழ்நிலை ஏற்படவில்லை என்றாலோ மேனுவல் ரீஜெனரேஷன் செய்ய வேண்டும். மேனுவல் ரீஜெனரேஷனின் போது சுற்றுப்புற சூழலில் மிக கவனம் செலுத்த வேண்டும். மனிதர்கள் மற்றும் விலங்குகள் எக்ஸாஸ்ட் பைப்பை நெருங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நன்கு காற்றோட்டமான பகுதியில் வாகனத்தை நிறுத்துங்கள். மற்ற வாகனங்களிலிருந்து தள்ளி இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். எக்ஸாஸ்ட் பைப்பிலிருந்து குறைந்தது 2 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். எக்ஸாஸ்ட் பைப்பிலிருந்து வெளியேறும் புகையானது காய்ந்த புல், குப்பைகள், ஆயில் மற்றும் எரியக்கூடிய பொருட்களில் படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆபத்து காலங்களில் தீ அணைப்பானை எளிதில் நெருங்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். முன் சக்கரத்தில் தடுப்பை வையுங்கள். கியர் நியூட்ரலில் இருப்பதை உறுதிப்படுத்துங்கள். பார்க்கிங் பிரேக்கை போடவும், PTOவின் இணைப்பை துண்டிக்கவும். என்ஜினை ஸ்டார்ட் செய்து வெப்பமடைந்திருப்பதை உறுதிப்படுத்துங்கள். இன்ஹிபிட் சுவிட்சை கீழ்ப்புறமாக 3 நொடிக்கு அழுத்தி இன்ஹிபிட் மோடிலிருந்து வெளியேறுங்கள். இப்பொழுது மேனுவல் ரீஜெனரேஷனை தொடங்க இன்ஹிபிட் சுவிட்சை மேல்புறமாக 3 நொடிகள் அழுத்தவும். கிளட்ச், பிரேக் மற்றும் அக்சிலரேட்டரை அழுத்தக்கூடாது. மீறினால் ரீஜெனரேஷன் பாதியிலேயே நின்றுவிடும். ரீஜெனரேஷன் செய்முறை முழுமையாக முடிந்த பின் என்ஜினின் RPM குறைந்து ஐடிலிங் RPMற்கு வந்தடையும். கிளஸ்டர் டெல்டேலில் உள்ள பச்சை விளக்கு அணைந்துவிடும். ரீஜெனரேஷனின் போது ஏதேனும் ஆபத்து ஏற்படும் தருவாயில் ரீஜெனரேஷனை நிறுத்த இன்ஹிபிட் சுவிட்சை கீழ்ப்புறமாக 3 வினாடிகள் அழுத்த வேண்டும். விட்டு ஒளிரும் மஞ்சள் விளக்கை தவிர்த்தாலோ அல்லது நேரத்திற்கு ரீஜெனரேஷனை தொடங்கவில்லை என்றாலோ கிளஸ்டரில் மஞ்சள் நிறத்தில் உள்ள இன்ஹிபிட் மற்றும் ஸ்டேட்டஸ் லாம்ப் சிவப்பு நிறத்திற்கு மாறிவிடும். இந்த சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக் ரீஜெனரேஷன் மற்றும் மேனுவல் ரீஜெனரேஷன் செய்வதற்கு சாத்தியமில்லை. இந்த சமயத்தில் என்ஜின் RPM மற்றும் பிக்கப் குறைந்துவிடும். ஓட்டுநர் உடனே ஒரு பாதுகாப்பான இடத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு பாரத் பென்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் சென்டரை தொடர்பு கொள்ள வேண்டும். ரீஜெனரேஷன் செயல்படவில்லை அல்லது ஸ்விட்ச் செயல்படவில்லை என்றால் பாரத் பென்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் சென்டரை தொடர்பு கொள்ள வேண்டும்.